பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசாயா 51 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று கர்த்தர் கேட்குறார். இந்த வார்த்தை நம்ம எவ்வளவோ தைரியப்படுத்துகிறதா இருக்குது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். மைசெல்ஃப். தேவனாகிய கர்த்தர் தான் டைரெக்டாக நமக்கு ஆறுதல் செய்கிறாரு, வேறொருத்தரை கொண்டல்ல, அவரே செய்கிறார் என்பதை சொல்லும் பொழுதும் இன்னொன்று சொல்கிறாரு, நீ எதுக்காக பயப்படுகிற? சாக போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷனுக்கு நீ ஏன் பயப்பட வேண்டும் என்று கேட்குறாரு. கர்த்தர் வானத்தை அஸ்திபாரப்படுத்தினவர், பூமியையும் அவர் தான் இது பண்ணியிருக்கிறாரு. ஆகையினால் கர்த்தரை நீ எப்படி மறப்பாய் என்று அவர் கேட்கிறார். இந்த வார்த்தைகள் ஏசாயா 51 அதிகாரத்தில் இருக்குது. இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட், இந்த அதிகாரம் எப்போ எழுதப்பட்டது, இது யாருக்காக கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்த கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகின பொழுது அவர்களை அவருடைய சத்துருக்கள் கையில், பாபிலோனியர்கள் கைகளில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அங்கே சிறைப்பட்டு போன அவர்கள் சீயோன் என்றும் அழைக்கப்படுகிறாங்க. எருசலேமுக்கு சீயோன் என்று ஒரு பெயர் இருக்குது. இப்படிப்பட்ட தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து மீட்டு மீண்டும் அவர்களை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போது பிள்ளைகள் தவறு செய்யும்போது கர்த்தர் சிட்சிப்பார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. தன்னுடைய சொந்த ஜனமாக கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த யூதர்கள், இவங்களை சிட்சித்து அவர் என்ன செய்கிறாரு, தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்றுகிறாரு. அவர்கள் கையில் இந்த கப் ஆஃப் ராத் என்பது வருகிறது. இதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் கைவிடவில்லை, தன்னுடைய மகனை சிட்சித்து தான் மறுபடியும் கொண்டு வரார். கொண்டு வரும்போது தைரியமாக இந்த வார்த்தைகளை சொல்லி, நீ தைரியமாயிரு, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆறுதலாக அமையுது. அது மட்டும் இல்லை, இந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ரீஸ்டோரேஷன், தேவன் எப்படி ஒரு ரீஸ்டோரேஷனை கொண்டு வர போகிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு வரப்போகுது. அதுக்கு பிறகு தீவுகள் வரைக்கும் இந்த சுவிசேஷம் எல்லா பக்கமும் பரம்பும், தேசங்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரும். இது இஸ்ரவேல் மூலமாக, யூதா மூலமாக தான் உலகமெங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் என்பதை சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம வாசிக்கும்போது இதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம வாசிக்க தொடங்கலாம். ஏசாயா 51 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையச் செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிடத்திலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். இப்போ முதல் 5 வசனங்களில் முதல் வசனம் பாருங்கள். நீதியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். அதாவது தேவனை தேடக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய ரூட்ஸை கவனிங்க, நீங்கள் உங்களுடைய ஆரிஜின், உங்களுடைய தொடக்கம் என்னங்கிறத பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறாரு, ஒரு குழியிலிருந்து கண்மலையை எட்டி எடுக்கப்பட்ட அதனுடைய அந்த இடத்த நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஒரு குழி உண்டாயிருக்குது.
அதே மாதிரி தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை பாருங்கன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆரிஜின்ஸ் என்னன்னு பாருங்கள். யார் அவங்களுடைய ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஆபிரகாம். அவங்க தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நீங்கள் பாருங்கள். அந்த ஆபிரகாம் ஒருத்தனாக தான் இருந்தான். அவனை நான் அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறது யார்? கிறிஸ்துக்குள்ள நம்ம தான் ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னா கலாத்தியர் 3:29 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனாபடியால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போது ஆபிரகாம் இஸ்ரவேலர்களுக்கு தானே அவர் ஆரிஜின்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் எவ்வளவு மகத்துவமானதுன்னு பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த மொத்த உலகத்துலேயும் நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து வாசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கிறாரு. அந்த ஆபிரகாம் தேவனை விசுவசித்தார், தேவன் அவருக்கு அது நீதியாக கொண்டார். அந்த ஆபிரகாமுக்குள்ள பூமியின் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அப்போது ஆபிரகாமுக்குள் வந்த சந்ததி அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆபிரகாமுக்கு முதல்ல ஒரு பையன் பிறந்தான். அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல். அவன் துரத்தி விடப்படுகிறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஈசாக்கு பிறக்கிறாரு வாக்கு தத்தத்தின்படி. சாராளுக்கு பிறக்கிறார். அப்படி பிறந்த அந்த ஈசாக்கிலிருந்து யாக்கோபு வர்றாரு. யாக்கோபிலிருந்து இந்த 12 கோத்திரங்கள் வருது. இந்த 12 கோத்திரத்தில் யூதாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரு. அந்த யூதா கோத்திரத்தில் தாவீது வருகிறாரு. ஈசாயின் வேராக அவர் தான் வந்தார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? அந்த ரூட்ஸில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ அந்த சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறாரு. இப்போ கிறிஸ்துவினுடைய சந்ததியாக உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பு வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்ட அவருடைய நாமத்தை விசுவாசித்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆபிரகாமின் சந்ததி என்கிற தலைப்பு வழங்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்போ நமக்கும் அந்த ரூட்ஸை கர்த்தர் பார்க்க சொல்கிறார் என்பதை நம்ம இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆறுதல் இன்று நமக்கும் ஒரு செய்தியாக இருக்குது. பாருங்கள், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதை வனாந்திரத்தின் ஏதோனை போலவும். இது என்ன காண்பிக்குது? ரீஸ்டோரேஷன். ஆண்டவர் தான் மறுபடியும் ஆறுதல் பண்ணி எல்லாவற்றையும் முன்பு போல ஆக்குகிறார் என்பதை. மகிழ்ச்சியின் கீதம் உண்டாகும் என்கிற வார்த்தையும் அதை குறிக்குது. சரி, அடுத்தது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேதம் என்னிடத்திலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் நமக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை என்னவாகிறாரு? மாம்சமானார். அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார்னு பார்க்குறோம். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போது கர்த்தர் சொன்ன வெளிச்சம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? நியாயப்பிரமாணம் முதல்ல மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் அறிவிக்கப்படவில்லை, உலகம் முழுவதும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டானது. அந்த சத்திய வசனமாகிய ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ரட்சிப்பை கொண்டு வருது. இப்போ எப்படி தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் பாருங்கள். ஸோ த காட் ஹூ கிரியேட்டட் திஸ் யூனிவர்ஸ், இது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவருடைய இந்த ரட்சிப்பின் திட்டம் இப்படிப்பட்டதாக இருக்குது. அடுத்தது, என் நீதி சமீபத்திருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், அதைத்தான் சொல்கிறாரு. தீவுகள் எனக்கு காத்திருந்துன்னா என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும் எருசலேம் தொடக்கி பூமியின் கடைசி பரியந்தம் இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கி தீவுகள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வருவதை பார்க்குறோம். உலகம் முழுவதும் we see Christianity has been spread all across the world through the gospel of salvation. சரி, இதை இந்த 5 வசனங்களில் பார்க்குறோம்.
உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. இப்போது இந்த 6-10 வர உள்ள வசனங்களில் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, நீ அழிந்து போகிற பூமியை பார்க்காத, ஒளிந்து போகிற வானத்தையும் பார்க்காத. இது ரெண்டுமே என்ன செய்ய போகுது? அழிந்து போகும். ஆனால் என்னுடைய ரட்சிப்பு என்றென்றைக்கும் இருக்கும், என்னுடைய நீதி அற்றுப்போவதில்லை என்று சொல்கிறார். எவர்லாஸ்டிங். காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் இஸ் எவர்லாஸ்டிங். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய சால்வேஷனும் என்னென்னைக்கும் இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, கர்த்தருடைய நீதியை அறிந்திருக்கிற நீங்கள், கர்த்தருடைய வேத வசனத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. நீங்கள் மனுஷர்கள் உங்களை நிந்திப்பாங்க, உங்களை தூஷிப்பாங்க, அதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலை அடைய வேண்டாம். ஏன்னா அப்படி நிந்திக்கிறவனும் தூஷிக்கிறவனும் பொட்டு புழுவை போல அழிந்து போயிடுவான். ஆடைகளுக்கு எப்படி இதாகுதோ அது போல். அது மாதிரி சொல்கிறாரு, எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. என்ன? இதுக்கு முன்பு நான் உன்னை எழும்பச் செய்தேன். எப்போ? இஸ்ரவேல் எங்கே சிறைப்பட்டு இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம், எகிப்தில். அப்படி இருந்த அங்கே இருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். போட்டிருக்கு பாருங்கள், ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. இங்கே ராகாபுங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு சங்கீதம் 89 இருக்குது. நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். அப்போ இந்த ராகாப் என்கிற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டிக்கல் கிரியேச்சர், மிஸ்டிக்கல் ஒரு வேர்டுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, வலு சர்ப்பம். அதாவது எகிப்தில் இவங்க சிக்கி கொண்டிருந்த பொழுது பார்த்திங்கன்னா ஃபாரோவின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க இல்லையா. அப்போ ஃபாரோ அவங்களை ஒடுக்கி நடத்தினான். அவனை வயக்குனது யார்? வலு சர்ப்பமாகிய சாத்தான் தான் பிடித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை வாதைகளால் வாதித்தார். அங்கே இருந்து தன்னுடைய குமாரனை அழைத்து வந்தார் என்பதை பார்க்குறோம். அதுதான் சொல்கிறாரு, முன்பு நீ அதை செஞ்சுருக்கேங்கிறத ஞாபகத்தில் வையுங்கிறாரு. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. ஸோ சமுத்திரம் பிளக்கப்பட்டது, சமுத்திரத்தின் அந்த தரை எப்படிப்பட்டது? அது ஒரு பாதையாக மாறி அவர்கள் அதில் ஹைவே மாதிரி நடந்து வந்தாங்க. இது எல்லாமே நீ இதுக்கு முன்னாடி நான் அவனை நடத்தி கொண்டு வந்ததை மறந்துடாதேன்னு சொல்கிறாரு. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று கேட்கிறார். இப்போது மீண்டும் நான் உன்னை கொண்டு வந்து நாட்டி வைப்பேன். எப்படி நான் உனக்கு முன்பு உன்னை நான் நடத்தி கொண்டு வந்தேனோ அதை நினைத்து பார், தைரியப்படு என்று கர்த்தர் தைரியப்படுத்துகிறாரு. அது அடுத்தது,
இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற பொழுது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தமும் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, உனக்கு இடுக்கண் செய்கிறவன், உன்னை அழிக்க நினைக்கிறான் இல்லையா, அவனுடைய உக்கிரம் எங்கேங்கிறார். அவன் என்ன கோவப்படுறானா அவன் மேலே, உன்னை அழிக்கணும்னு பேசுகிறானா, எங்கே அவன் கோபத்தை நான் பார்க்கட்டுங்கிறார். ஸோ ஆண்டவர் ஒரு சவால் விடுவதை போல் சொல்கிறார். முடிஞ்சா என்னுடைய பிள்ளைகளை நீ தொட்டு பாருங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அவனுடைய நான் அதை பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறாரு. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் முழு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. சத்துரு அவர்களை விழத்தள்ளினது போல பல முறை என்ன செய்கிறான், அவர்களுக்கு இடரல்களை பிரச்சனைகளை கொண்டு வர்றான். மனிதர்களை கொண்டு தான் அவர்களை சிறையில் அடைக்கிறான், அவர்களை வதைப்படுத்துகிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சீக்கிரமாய் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்களுடைய அப்பத்தில் குறைவு உண்டாகாது, நான் விடுவிப்பேன் என்று ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். இங்கே கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்கிறாரு பாருங்க. அலைகள் கொந்தளிக்க தகுந்த மாதிரி சமுத்திரத்தையே ஷேக் பண்ணக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் என்று நம்மை தைரியப்படுத்துகிறார். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இங்கேயும் ஆண்டவர் எவ்ரிதிங் இஸ் அ கிரியேட்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னுடைய வார்த்தையை உன் வாயில் அருளி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது கர்த்தருடைய அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏன்னா அவருடைய கரத்தின் நிழலிலே நாம் மறைக்கப்படுகிறோம். உன்னதமானவரின் நிழலில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று நம்ம சங்கீதம் 91 வாசிக்கிறோமே. அது நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு பாருங்க. அந்த ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் காட் இது யாருக்கு கொடுக்கப்படுது? அவருடைய வேதத்தை வாயிலே பெற்றிருக்கிற, இருதயத்திலே தரித்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம் உண்டாகுது என்பதை பார்க்கிறோம். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை, அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது, உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன, யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? கர்த்தர் சொல்கிறாரு, நீ கடந்து வந்த இந்த நாட்களில் உன் மீது எனது உக்கிரம் என்னாச்சு? கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியை விட்டு விலகி கர்த்தரை மறந்து அக்கிரம செய்கைகள் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒடுக்கிறவன் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. பாபிலோனியன் வந்தான். அந்த நாட்களில் அவங்களுக்கு பட்டயமும் பஞ்சமும் எல்லாம் வந்தன. மிகுந்த ஒடுக்கத்துக்குள்ளே போனாங்க. அவர்களை தேற்றுவார் ஒருத்தரும் இல்லை, அவனுடைய புத்திரரில் கூட ஒருத்தரும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, அவங்க நடந்து போன அந்த கடினமான ஒரு பாதை, அது கர்த்தர் கைவிட்டதுனால அல்ல, கர்த்தர் மிகவும் பிரியமாய் தன்னுடைய குமாரனை சிட்சிக்கிறார் என்பதையே அது உலகத்துக்கு காண்பிக்குது. ஏன்னா பாருங்கள், இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜாதியை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இது செக்யுலராக பார்க்குறவங்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒருத்தனை ஆபிரகாமை அழைக்கிறார், அவன் மூலமாக ஒரு ஜாதியை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அந்த தன்னுடைய பிள்ளையாகிய சேஷ்டபுத்திரனை என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். அது எதுக்கு காண்பிக்குது? உலகம் முழுவதுக்கும் கர்த்தருடைய நீதியை காண்பிக்குது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைங்கிறதுக்காக தயவு காமிச்சு நீதியை புரட்டுறவர் இல்லைப்பா,
அவர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட தான் முதல்ல என்ன செய்வார், தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவார். அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அவர் என்ன செய்வார், நீதியை அவர் கேட்பார். அவர்கள் அநியாயம் செய்தால் தட்டி கேட்பார் என்பதை உலகம் முழுவதுக்கும் இது காண்பிக்குது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைக்கே இப்படி ஒரு சிட்சிப்பு வந்ததுன்னா அப்போ மற்றவன் எல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறத உலகம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உனக்கு கொடுத்தேன்கிறார். ஏன்னா அடுத்து சொல்கிறார் பாருங்க, உன் குமாரர் மூச்சிறைத்து விழுந்தார்கள், அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமான்களைப் போல எல்லா வீதிகளின் முனைகளிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டித்தத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, இது வரைக்கும் உன்னை குனி என்று சொல்லி உன்னை தரையை போல மாற்றி உன் மேலே நடந்து போனாங்க இல்லையா, உன் மேலே அப்படி போன உன்னுடைய சத்துருக்கள் கையில், உன் கையில் இருக்குல்ல அந்த கப் ஆஃப் ராத், அதை எடுத்து அவங்க கையில் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது நீ ஆறுதல் அடை, நீ தைரியமாயிரு, பூர்வ நாட்களை நீ நினைத்து பாரு, நான் உனக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறாரு. நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லிட்டு, மனிதர்களுக்கு நீ பயப்படாத, எல்லா சூழ்நிலையிலையும் சகாயம் செய்ய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் அருளின வேதம் உன் வாய்களில் இருக்கிறது, உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்னுடைய கரத்தின் நிழலினால் நீ மறைக்கப்பட்டிருக்கிற ஆகையினால நீ தைரியமாக இரு என்று சொல்லி ஒரு ரீஅஷ்யூரன்ஸாக கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் இன்றைக்கி சுதந்திரித்து கொள்ள முடியும். காரணம் என்ன? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அப்போ இந்த சைக்கிள் இஸ்ரவேலர்கள் யூதர்களுடைய வாழ்க்கையில் வந்ததே அதே மாதிரி நாமளும் என்ன புரிந்து கொள்கிறோம், நீதியுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவருடைய நீதி வலுவாத நீதியாக இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தில் அந்த வெளிச்சத்தில் நம்ம நடந்து கொள்ளுகிற பொழுது சத்ருவினுடைய எல்லா கண்ணிகளுக்கும் நம்ம நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்படுவோம். நம்மளும் மீறுதல் செய்யக்கூடாது, செஞ்சால் கர்த்தர் நிச்சயமாக சிட்சிப்பார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ரஸ் பண்ணி அவங்கள கொடுமையாக நடத்தக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் அதனால் கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த எல்லா உக்கிரத்தின் பாத்திரத்தையும் எடுத்து சத்ருவின் கைகளில் ஒரு நாள் கொடுப்பார். ஆமேன்.